நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிப்பதோடு உங்க வாழ்க்கையில 100% நிச்சயமாக ஜெயித்தே தீர்வீர்கள் என்ற நம்பிக்கைய உங்க மனசுல நான் வந்து விதைக்க போறேன். உங்க மனசுல விதைக்க போறேன். அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. சார், நான் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க வந்து அங்க அனுப்பி வச்சிருங்க நம்பருக்கு. ரைட் சார். இப்போ வந்து நிறைய வேலைகள் வந்து நான் பார்த்துட்டு இருக்கோம் சார், மல்டிபிளா. ஸோ இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் நிறைய நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய கருத்துக்களை வந்து நான் உங்க முன்னால் நான் பதிவு பண்ணியிருக்கேன். பட் நீங்க யாருமே வந்து அதுல ஒரு சில நபர்களை தவிர வேற யாரும் கேட்கறதா இல்லை. அதனால இந்த அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு நாளைக்கு வந்து நான் டிசைட் பண்ண போறேன். அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மீட்டிங்க்கு நான் வரணுமா வேண்டாமாங்கிறத ஐ எம் கோயிங் டு டிசைட் பை டுமாரோ ஈவினிங். ஆனா அதுக்கு முன்ன, ஏன்னா நார்த் இந்தியால ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண உடனே அடுத்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஓவர்ஃப்ளோ ஆயிருது. ஆனா சவுத் இந்தியால உங்களுக்கு எல்லாம் புரியுதா புரியலையாங்கிறது எனக்கு புரியல. அதனால இதை சொல்லியாவது உங்களுக்கு புரிய வைக்கலாங்கிறதுக்கோசரம் இன்னைக்கு என்னுடைய பர்சனல் இன்கம்ல இருந்து மிகப்பெரிய ஒரு 10 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆஃபரை நான் வந்து இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண போறேன். இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு, உங்க வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப அற்புதமான ஒரு கார் வந்து நின்றும். 2, உங்களுடைய பர்சனல் இன்கம்ங்கிறது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 lakh ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 lakh ஸ்டார்ட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை தான் உங்க முன்னாடி நான் வந்து இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண போறேன். சரி, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஒரே ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனமென்ற கோவில் திறக்கின்ற போது அலையாமல் அங்கு தெய்வம் வந்து சேருன்னு சொல்றாங்க. மனமென்ற கோவில் திறக்கின்ற போது அலையாமல் அங்கு தெய்வம் வந்து சேருன்னு சொல்றாங்க. ஒன்ஸ் உங்க மனசுக்குள்ள அந்த தெய்வங்கிறது வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எப்படி செய்யறது அப்படிங்கிற ஐடியாவை தினந்தோறும் 64,000 ஐடியாஸை அந்த தெய்வம் நமக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து உண்மை. இந்த மாதிரி தான் அந்த தெய்வம் வந்து என்ன பண்ணுதுன்னா, எனக்கு ஐடியாஸா கொடுத்துக்கிட்டே இருக்கு. சும்மா சர்வசாதாரணமா பீடி சிகரெட்டு சரக்குக்காக ஒரு ஃபார்முலா கொடுத்தாங்க. அதை இன்டர்நேஷனல் லெவல்ல மிகப்பெரிய லெவல் R&D எல்லாம் பண்ணி கொண்டு போய் சேர்த்துட்டேன். அதன் பிறகு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. இம்மிடியட்டா OS லைவ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அதுல ஒரு சில சேலஞ்சஸ் இருந்தது. டே நைட் எப்படா என் மக்களை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லும்போது திரும்ப மனமன்ற கோயில் எனக்கு திறந்தது. அங்க தெய்வம் வந்துச்சு. திரும்ப OS ட்ரான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுப்பா. ட்ரான் வந்து ரொம்ப இந்த மாதிரி லீஸ்ட் ரேட்ல இருக்கு, கேஸ் ஃபீயே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் சொல்லிச்சு. அதை ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்குள் 4,000 பேர் 1 லட்சம் வாங்கியிருக்காங்க. திரும்ப என்னடா இது, மேல இருக்கவங்க ரெகுலரான ஒரு ஸ்டெபிள் இன்கம் இல்லாம இருக்க, இவங்க பாக்ஸை பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினைச்சு என்ன செய்யலாம்னு என்னுடைய தெய்வத்தை கேட்கும்போது அந்த தெய்வம் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த மாதிரி OS ட்ரான் P2P அப்படின்னு சொல்லி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணுப்பா. அதுல இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ண. இப்படி டிசைன் பண்றதுல ஒவ்வொரு மக்களும் சும்மா சாதாரணமா, அதாவது ஒரு 280 ரூபா இருந்தா போதும் அந்த பிசினஸ் தொடங்கலாம். அது மட்டும் இல்லாம, அதாவது ஸ்டெபிளான இன்கம் வந்துட்டே இருக்கும். ரொம்ப ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரு 3 பேர்த்த லாகின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்தோம். அதுல பிச்சு எடுத்துட்டு போகுது நார்த் இந்தியா. பட் இந்த தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சுங்கிறது எனக்கு தெரியல. சோ அதனால திரும்ப ஒரு ரூம் போட்டு ராவு போல நினைச்சிட்டேன். இவங்களை எப்படிதான் திருத்தலாம்னு சொன்னா 2 விஷயம் சார். ஒண்ணு, சுய புத்தி சூப்பரா இருக்கணும். இப்ப இந்த ப்ரோக்ராம்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்ல. சுய புத்தி சூப்பர்னு சொன்னா உங்ககிட்ட 1 ரூபா கூட கடன் இருக்கக்கூடாது. வீட்டுல ஒரு கார் இருக்கணும், 4 பைக் இருக்கணும். ஒய்ஃபுக்கு குறைஞ்சபட்சம் 100 பவுன் இருக்கணும், 500 சேலை இருக்கணும். உங்களுக்கு 4 செருப்பு இருக்கணும், ஒய்ஃபுக்கு 4 செருப்பு இருக்கணும், தம்பிக்கு ஒரு பைக் இருக்கணும், பாப்பாவுக்கு ஒரு ஸ்கூட்டி இருக்கணும், குறைஞ்சபட்சம் இன்சூரன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு லேண்ட் இருக்கணும், குறைஞ்சபட்சம் கொஞ்சம் பிக்ஸ்ட் டெபாசிட் இருக்கணும், குறைஞ்சபட்சம் அதாவது எவ்ரி மந்த் சேவிங்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருக்குதுன்னா உங்க புத்தி சூப்பர் டூப்பர். நீங்க யாருமே என் பேச்சு கேட்க வேண்டாம். இதெல்லாம் இல்லைன்னா பொட்டாட்ட சொல்றதை கேளுங்க. உங்க ஐடியாலாம் கழட்டி கீழே வைங்க. அதாவது எனக்கு என்னுடைய குரு சொன்னார் 2004. நான் அடிக்கடி மீட்டிங்ல எந்திரிச்சு கேள்வி கேட்பேன். அவர் சொன்னாரு, ராஜா நீ ரொம்ப பிரில்லியன்ட் ஒத்துக்கிறேன்,
ஆனா ஒண்ணு ஓவர் பிரில்லியன்டால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ மூளையை கழட்டி வச்சுட்டு நான் சொல்றதை மட்டும் வேலை பாரு அப்படின்னு என் குரு சொன்னாரு. அதை மட்டும் செஞ்சேன். 53 கோடி ரூபாய் என்ன பண்ணேன். அதனால இன்னைக்கு ரொம்ப ஓப்பனா சொல்றேன். நீங்க இப்ப நான் சொன்ன விஷயம் உங்ககிட்ட இருக்குதுன்னா என் பேச்சு கேட்கவே வேண்டாம். இப்பவே நீங்க ப்ரோக்ராம் வந்து வெளியே போயிருங்க. சரிங்களா? இல்ல அப்படின்னா பொட்டாட்ட என் பேச்சை கேளுங்க. இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாம் அடுத்த தீபாவளி வரத்துக்குள்ள நடந்துரும். உங்களுடைய ஓவரால் இன்கம் 5 crore இருக்கும். டெய்லி இன்கம் உங்களுக்கு 25 lakhs இருக்கும். அதனால முன்னவே இது வந்து இட் இஸ் மை ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். இல்ல அப்படின்னா சொல்றதை கேளுங்க. இல்லைன்னா வெளியில போயிருங்க. ஸோ அதனால இன்னைக்கு நான் முடிவெடுக்க போறேன். அதுக்காக உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த நான் பிரசன்ட் பண்றேன். உண்மையை மட்டும் தான் நான் சொல்ல போறேன், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அதனால மீண்டும் ஒருவனே சொல்றேன், இந்த ப்ரோக்ராம அதாவது யாரெல்லாம் சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னா, ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எந்த ஒரு பர்சன் 100% இன்ஃபர்மேஷன் உள்வாங்குறாங்களோ அப்ப என்ன ஆகும்? இம்மிடியட்டா அவங்க உடம்பு அதை அடைவதற்கான எஃபோர்ட்ஸ் போட ஆரம்பிக்கும். எப்போ உங்களுடைய உடம்பு அதை அடைவதற்கான எஃபோர்ட்ஸ் போடுதோ அப்ப என்ன ஆகும்? உடனடியா பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். எப்போ உங்களுக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வருதோ அப்பதான் உங்க மனசுக்குள்ள ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். என்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருதோ அன்னைக்குதான் உங்களுக்கு அந்த தொழில் சம்பந்தப்பட்ட கான்பிடன்ட் லெவல் வரும். என்னைக்கு உங்களுக்குள்ள கான்பிடன்ட் லெவல் வந்துருதோ அன்னைக்குதான் முழு ஈடுபாடோட செயல்படுவீங்க. என்னைக்கு முழு ஈடுபாடோட செயல்படுறீங்களோ அடுத்தது ஒரு சில நாட்களுக்குள்ள 100% பிலீஃப் லெவல் இம்ப்ரூவ் ஆயிரும். என்னைக்கு உங்களுடைய பாடியில பிலீஃப் லெவல் இம்ப்ரூவ் ஆயிருதோ அன்னைக்கு நீங்க செய்யற தொழிலை பத்தி உங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுக்காக உங்க மூளையும் உங்க மனசும் உங்க உடம்பும் ஒண்ணு சேர்ந்துரும். என்னைக்கு இது ஒண்ணு சேருதோ அன்னைக்கு வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி. உங்க வெற்றியை உலகத்துல யாராலும் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு சில நாட்கள் மட்டும் தள்ளி போடலாமே தவிர உங்க வெற்றியை இந்த உலகத்துல யாராலும் தோற்கடிக்க முடியாது, யாராலும் தடை செய்ய முடியாது. இது என்னுடைய வாழ்க்கையில அடைந்த 100% உன்னதமான அனுபவம். 100% உன்னதமான அனுபவம். நான் ஒரு முறை தோற்கவில்லை, பல முறை தோற்றிருக்கிறேன். ஆனா பல முறை ஜெயிக்கவில்லை, எல்லாத்திலையும் ஜெயிச்சிருக்கிறேன். நான் ஒரு முறை தோக்கவில்லை, பல முறை தோற்றிருக்கிறேன். எல்லாத்திலையும் எல்லாத்திலையும் ஜெயிச்சிருக்கிறேன். இனி வரதுல எல்லாத்திலையும் ஜெயிப்பேன். எனக்கு எந்த ஒரு விஷயத்தை நான் கையில் எடுத்தாலும் சக்சஸ் 100% அஷ்யூர்ட். வை? பிகாஸ் நான் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துறேன். உங்களுக்கு சொன்ன இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துறேன். ரெண்டாவது பாயிண்ட், அன்பு நெஞ்சங்களே, இந்த வெட்டியா இருக்கிறவங்க காதை கொடுத்தீங்க உங்களை முடிச்சு கட்டிடுவாங்க. இந்த சஜஷன் கொடுக்குற வேண்டிய காதை கொடுத்தீங்க உங்களை முடிச்சிருவாங்க. திருவள்ளுவர் தெளிவா சொல்லியிருக்கார், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் டம்மி பீஸ். சொல்லுங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? கோவப்படக்கூடாது. இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்ப அறிவுடையார் எல்லாம் உடையார் தான் சொல்லிருக்காரு. அப்ப அறிவு இருந்தும் எல்லாம் இல்லைன்னா என்ன காரணம்? தட் மீன் அறிவு இருக்கு, you are not utilizing your mind in such a proper manner. That is the answer tonight. இதை நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகே, come to the lesson. நம்ம வந்து straight way நம்ம லெசனுக்கு வருவோம். இன்னைக்கு வந்து நான் வந்து I'm going to take the decision. இன்டர்நேஷனல் லெவல்ல நம்பர் 1 ஆகக்கூடிய கான்செப்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்கிறது போன 3 நாள்ல உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். 3 நாள்ல 12,000 பேர் உள்ள வந்திருக்காங்க. 12,200 பேர் தாண்டிருப்பாங்க நினைக்கிறேன். 3 நாள்ல ஒரு 12,000 பேர் ஒரு தமிழ்நாடு உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனத்துக்குள்ள 20 கண்ட்ரிக்கு மேலுள்ள மக்கள் இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க. ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால் போதாது, அதில் சாதனையை படைக்க முடியாது. புரிதல் வேண்டும். புரிந்து கொண்டால் போதாது, உணர்தல் வேண்டும். உணர்ந்து கொண்டால் போதாது, நடைமுறைப்படுத்துதல் வேண்டும். அதுக்காக இறைவன் நமக்கு என்ன டூல் கொடுத்திருக்கான்? அதாவது 5 பஞ்சபூதங்களை உடம்புல கொடுத்திருக்கான். அதனால இந்த உடம்பை அட்லீஸ்ட் இதனால் வரைக்கும் பயன்படுத்துறீங்களா இல்லையோ, இன்று முதல் பயன்படுத்துங்க. கண்ணால் பாருங்கள், காதால் கேளுங்கள், வாயால் விசாரியுங்கள், உள்ளத்தால் உணருங்கள், மனதால் முடிவெடுங்கள், உடலால் உழையுங்கள். நான் கொடுக்க போற ஆஃபரை 100% உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஆஃபரை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா டெய்லி 1 lakhங்கிறது கன்ஃபார்ம். அப்ப டெய்லி 1 lakhங்கிறது கன்ஃபார்ம் சொன்னா 12 மாதங்கள்ல 5 crore கன்ஃபார்ம். அது மட்டும் இல்லாம 13வது மாசத்துல இருந்து டெய்லி 25 lakhsங்கிறது கன்ஃபார்ம். ஓகே, அப்ப செஷனுக்குள்ள போவோம். நம்ம இந்த லீகாலிட்டிஸ் எல்லாம் நீங்க பேச வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா மெசேஜ்ல போலாம். ஏன்னா டெய்லி கதை சொல்லி ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. பிளாக் செயின், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், டீசென்ட்ரலைஸ் ப்ரோக்ராம் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் நடக்கும்.
இதுல எந்த சந்தேகம் இருந்தாலும் யூடியூப்ல போய் கேட்டுங்க. ஓகே, அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 100% peer to peer transaction is legal. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் பேங்க் ஃபார் டீசென்ட்ரலைஸ் கரன்சி அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் மாதிரி ஒன்னு ஓபன் பண்றாங்க, வேலை நடந்துட்டு இருக்கு பாம்பேல. இதையும் போயிட்டு கூகுள்ல கேட்கலாம், வாட் இஸ் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டீசென்ட்ரலைஸ் கரன்சின்னு கேட்டீங்கன்னா கூகுள் சொல்லும். ஏன்னா நான் 5 ரூபா தான் நீங்க கேட்க மாட்டீங்க, கூகுள் சொல்றதா கேளுங்க. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதையும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இனி வர ஒரு சில காலங்களில் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய 22 பேங்க் இந்த கிரிப்டோ கரன்சி டீலிங்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. அட் த சேம் டைம் எல்லா பேங்க்லயும் நம்ம போயிட்டு கிரிப்டோ கரன்சி அடகுல வச்சா பணம் கொடுப்பாங்க. இங்க அடகுல வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஓஎஸ் ஆன் பீர் டு பீர்ல இருக்கீங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போறீங்க, அப்புறம் கரன்சி போய் ஏன் அடகு வைக்கணும்? அவசியமே கிடையாது. அடுத்த விஷயம், இன்னைக்கு நம்மளுடைய தகுதி என்னங்கிறத சொல்றேன், தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க, இதுதான் உண்மை. ஆட்டையும் மாட்டையும் எருமையும் பிடிச்சு கொண்டு போய் பேங்க் முன்னாடி நிறுத்தி காதல ஒரு ஓட்டையை போட்டா 50,000 1 லட்சம் பேங்க் லோன் கொடுக்குறான். உங்களை கூட்டிட்டு போய் பேங்க் முன்னால நிறுத்தி நான் ஓட்ட போட வச்சேன்னா 5 ரூபா கொடுப்பானா? இதுதான் பணம் இல்லாதவங்களுடைய நிலைமை. இந்த உலகம், இந்திய அரசாங்கத்துல இந்தியாவில் இருக்கிற பேங்க் பணக்காரனத்துக்கு பணத்தை கொடுப்பாங்க, கடன்காரங்கிட்ட பணத்தை சுரண்டுவாங்க. இதுதான் கான்செப்ட். இதை நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கெல்லாம் ரொம்ப டீப்பா டே நைட் அனலைஸ் பண்ண போறது அதெல்லாம் சொல்றேன். ஓகே, அப்போ லீகலி வி ஆர் வெரி கிளியர். அப்போ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்க கையில எவ்வளவு முதலீடு வேணும்? இந்த பிசினஸ்க்கான விஷன் மிஷன் என்ன? டாக்டர் ஏ.ஆர். ராஜா இஸ் கிரியேட்டிங் ஒன் கம்யூனிட்டி விச் இஸ் கால்ட் அஸ் ஓஎஸ் ஆன் பேர் டு பி. ஒரு கம்யூனிட்டியை நான் உருவாக்குறேன். அதாவது வெள்ளாள சமுதாயம் என்பதை, அதாவது கவுண்டர் சமுதாயம் உருவாக்குனது யாரோ ஒருத்தர் தான். புத்த சமுதாயம் என்பதை உருவாக்குனது யாரோ ஒருத்தர் தான். கிறிஸ்தவ சமுதாயங்கிறது உருவாக்குனது யாரோ ஒருத்தர் தான். சீக்கிய சமுதாயம் என்பதை உருவாக்குறது யாரோ ஒருத்தர் தான். அந்த வகையில டாக்டர் ஏ.ஆர். ராஜா இஸ் கிரியேட்டிங் ஒன் நியூ கம்யூனிட்டி விச் இஸ் கால்ட் அஸ் ஓஎஸ்ட்ரான் P2P. இதுதான் நான் உருவாக்குற கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியில உள்ள வர ஒவ்வொருத்தரும் தானும் வளர்ந்து அடுத்தவங்களை வளர்த்துறது தான் விஷன். அப்ப இந்த கம்யூனிட்டியில நீங்க வந்து ஒரு மெம்பரா ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கையில ஜஸ்ட் 140 ட்ரான் இருந்தால் போதும். 140 இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிளான் என்ன பண்ணிருக்கோம், 3 மேட்ரிக்ஸ் 12 லெவல் பிளான். 3 மேட்ரிக்ஸ் சொன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல 3 பேர் இருப்பாங்க, 2வது லெவல்ல 3 into 3 9 பேர் இருப்பாங்க, 3வது லெவல்ல 9 into 3 27 பேர் இருப்பாங்க, 4வது லெவல்ல 27 into 3 அதாவது 81 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கும் into 3 into 3 into 3 போறதுதான் மொத்தம் 12 லெவலுக்கான நம்மளுடைய பிளான். அப்போ நீங்க 140 ட்ரான் லாகின் போடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிரான்சாக்ஷன் ஃபீ ஒரு 2-3 ட்ரான் வரும். அதை எடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா உங்க டீம்ல 12 லெவல்ல இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு 8 ட்ரான் கொடுப்பாங்க, செகண்ட் லெவல்ல இருந்து ஒரு 8 ட்ரான் கொடுப்பாங்க, தேர்ட் லெவல்ல இருந்து ஒரு 8 ட்ரான் கொடுப்பாங்க, ஃபோர்த் லெவல்ல இருந்து ஒரு 8 ட்ரான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாட்டம் 12வது லெவல்ல இருக்கிறவங்க உங்களுக்கு 30 ட்ரான் கொடுப்பாங்க, 11வது லெவல்ல இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து 20 ட்ரான் கொடுப்பாங்க, அடுத்த லெவல்ல 10வது லெவல்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா 16 ட்ரான் கொடுப்பாங்க, 9வது லெவல்ல இருக்கிறவங்க உங்களுக்கு 10 ட்ரான் கொடுப்பாங்க, 9க்கு மேல இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு 8 ட்ரான் கொடுப்பாங்க. இதுதான் டிஸ்பர்ஸ்மெண்ட். இந்த 140ங்கிறது 100% மக்களுக்கு போய் சேர்ந்துருது, வேற எங்கேயுமே போறது கிடையாது. ஓகே, 140 பிளஸ் 20, அந்த 20 ட்ரானுங்கிறது இந்த கம்யூனிட்டியோட வளர்ச்சிக்காக, இந்த கம்யூனிட்டியில இருக்கிற உங்களுடைய சீனியர்ஸோட வளர்ச்சிக்காக நீங்க என்ன பண்றீங்க, எவ்ரி டே யூ ஆர் கண்ட்ரிபியூட்டிங் 20 ட்ரான் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே, அந்த 20 ட்ரான் எங்க போகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய 12 சீனியர்ஸ்க்கு 1.5 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 12 into 1.5 18 ட்ரான் உங்க சீனியர்ஸ்க்கு போயிருது. அடுத்த செகண்ட் 2 ட்ரான் போயிருது சிஸ்டத்துக்கு. அப்போ 20 ட்ரான் வெரி கிளியர். அப்போ இந்த கம்யூனிட்டி ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றது உங்களுக்கு என்ன தேவை, 140 பிளஸ் 20 160 ட்ரான் வேணும். ஓகே, அப்ப நீங்க ஜாயின் பண்றீங்க. அடுத்த நாள் நீங்க என்ன பண்ணணும், எவ்ரி டே யூ ஆர் சப்போஸ் டு கண்ட்ரிபியூட் 20 ட்ரான் ஆன் டெய்லி பேசிஸ். ஒரு 3 நாட்கள் உங்களுக்கு வந்து எக்ஸ்கியூஷன். 3 நாள் ஒருவேளை நீங்க 20 ட்ரான் நீங்க
டெபாசிட் பண்ணல, கண்ட்ரிபியூட் பண்ணலன்னா உங்க ஐடி இருக்கும். ஓகே, இப்ப கம் டு தி மேட்டர். இங்க ரெண்டு கண்டிஷன் மட்டும் தான் நான் வச்சிருக்கேன். இந்த கம்யூனிட்டியில வர்ற ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு 2 கண்டிஷன் தான் இருக்கு. கண்டிஷன் இல்லாம யாருடைய லைஃபையுமே கண்டிஷன்டு லைஃப் அப்படின்னு மாத்த முடியாது. அது ஸ்டடியா இருக்கட்டும், அது வந்து ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், அது வந்து ஒரு பொலிட்டிக்ஸா இருக்கட்டும், எந்த விதமான பிசினஸ் இருந்தாலும் தேர் மஸ்ட் பி ஏ கண்டிஷனிங் சிஸ்டம். கண்டிஷனிங் சிஸ்டம் இல்லைன்னா வண்டியும் கட்டுறோம், கண்டிஷனிங் சிஸ்டம்னா சைக்கிள் கட்டுறோம், கண்டிஷனிங் சிஸ்டம்னா கார் கட்டுறோம். இதே மாதிரி கண்டிஷனிங் சிஸ்டம் இல்லைன்னா மனுஷன் கட்டுருவான். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நினைச்சு பாருங்க, செல்போனை சர்வீஸ் பண்றீங்க, டிவியை சர்வீஸ் பண்றீங்க, லேப்டாப்பை சர்வீஸ் பண்றீங்க, பைக்கை சர்வீஸ் பண்றீங்க, காரை சர்வீஸ் பண்றீங்க, பஸ்ஸை சர்வீஸ் பண்றீங்க, லாரி சர்வீஸ் பண்றீங்க, பிளைட்டை சர்வீஸ் பண்றீங்க. இதெல்லாம் உருவாக்குனது மனுஷன் தான். உங்களை என்னைக்காவது சர்வீஸ் பண்ணிட்டீங்களா? உயிரற்ற பொருள்களுக்கு சர்வீஸ் செய்யற மனிதா, உயிரற்ற பொருள்கள் எதுவா இருந்தாலும் உருவாக்கக்கூடிய இவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி உள்ள நீங்க உங்களை சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா, பண்ணீங்களா? பண்ணல. அப்ப திஸ் கைண்ட் ஆஃப் ஜூம் மீட்டிங் ஏன் வாங்கன்னு சொல்றேன்னு சொன்னா, இட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஹியூமன் மைண்ட் சர்வீசிங் சென்டர். இந்த ஜூம் மீட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, we are trying our best to service your mind to become multimillionaire. இது கூட புரியாதவங்க தான் ஜூம் மீட்டிங் வரதில்ல. இன்னைக்காவது புரிஞ்சுக்கங்க. ஏன்னா டுமாரோ இஸ் மை ஃபைனல் டே. வை? பிகாஸ் தமிழ்நாடு மீட்டிங்கு நான் வரணுமா வேண்டாம், சும்மா வந்து நான் நாடகம் போடுறதுல நடிக்கிறதுல அங்கே வரல. சரிங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, என் பேச்சு கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் ரெடியா இருக்காங்க. என் பேச்சை கேட்காத மட்டும் நான் ஏன் போகணும்? Thousands of positive people are standing in the queue. Why should I waste my valuable time on negative people? That's my question tonight. Okay. இந்த 2 கண்டிஷனை, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நீங்க 140 பிளஸ் 20 ட்ரான் போட்டு உள்ள வரணும். அடுத்த 30 நாட்களுக்குள் இந்த 140 பிளஸ் 20 160 அப்படின்னு சொன்னா இந்தியன் வேல்யூல 160 இன்ட்டு 2 320 ரூபாயில ஒரு 3 பேர் உள்ள கொண்டு வரணும். இதுதான் உங்க டியூட்டி. அந்த 3 பேர் உள்ள கொண்டு வரது டாக்டர் ஏ ராஜா என்ன பண்றான்னா, எவ்ரி டே 7 o'clock உங்களுக்கு ஜூம் மீட்டிங் கொடுக்குறான். அந்த ஜூம் மீட்டிங்ல டெய்லி ஒரே ஒருத்தரை மட்டும், ஏன்னா 10 பேர் கொண்டு வர நீங்க தான் கேட்க மாட்டீங்களே. நம்ம என்னைக்கு பைபிள் பேச்சு கேட்கல, குர்ஆன் பேச்சு கேட்கல, கீதாச்சாரம் பேச்சு கேட்கல, என் பேச்சு கேட்க போறீங்க? கேட்டாதான் உருப்படியா இருவீங்களே. நீங்க தான் சத்தியம் பண்ணிட்டீங்களா, சத்தியமா எந்த காரணத்தை விட நான் முன்னேற மாட்டேன், நீ பேசடா பாத்துக்கலாம். இப்படி நான் எப்படி மாத்த முடியும்? மாத்த முடியாது. சரிங்களா? மாற்றங்கள்லாம் பண்ண முடியாது. எல்லாத்தையும் கோடீஸ்வரன் ஆக்க முடியாது. எல்லா நிலத்திலையும் பயிரெல்லாம் பண்ண முடியாது. எந்த நிலம் விதையை வாங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கிறதோ அந்த நிலத்தில் மட்டுமே விதையை விதைக்க முடியும். தயவுசெய்து புரிஞ்சுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மாற வேண்டியது உங்க மனசு, மாற்ற வேண்டியது உங்க எண்ணங்கள். வேற எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், 1 மந்த்துக்குள்ள டெய்லி ஒருத்தரை கொண்டு வந்து நீங்க ஜூம் மீட்டிங்ல பார்க்க வச்சீங்கன்னா, உங்க நெஞ்ச தொட்டு உங்களுக்கே நீங்க ஒரு கேள்வி கேட்டுங்க, 1 மாசத்துக்குள்ள 3 பேர் வருவாங்களா மாட்டாங்களான்னு. ஓகே. ரெண்டாவது, 1 மாசத்துக்குள்ள 3 பேரை வர வைக்க முடியல அப்படின்னா, உங்களுடைய தகுதி உங்க கிராமத்துல செல்லாத காசு. தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க தப்பா எடுத்துட்டாலும் தப்பு இல்லை, நான் சொல்றது 100% உண்மை. அதாவது உங்களை நம்பி ஒரு ஃப்ரெண்டு கூட 320 ரூபா போடுறதுக்கு தயாரா இல்ல, உங்களை நம்பி ஒரு சொந்த பந்தம் 320 ரூபா போடுறதுக்கு தயாரா இல்ல, உங்களை நம்பி ஊர்ல யாருமே ஒரு 320 ரூபா போடுறதுக்கு தயாரா இல்ல. உங்ககிட்ட செல்போன்ல 300 500 நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க யாருமே உங்களை நம்பலன்னு சொன்னா அந்த நம்பர் எல்லாம் டிலீட் பண்ணிட்டு புதிய மனிதனா மாறி புதிய உலகத்தை உருவாங்க. உங்களால உங்க நம்பி ஒரு 300 ரூபா போடுவாங்க. ரெண்டாவது கண்டிஷன், நீங்க ஃபுல்ஃபில் பண்ணலன்னா உங்க ஐடி 320 ரூபா போயிருமாடா அப்படின்னு நினைக்கிறேன். 320 ரூபாய்க்கு பதிலா அது மட்டும் இல்லாம ரெண்டாவது கண்டிஷன் சொல்லிடுறேன். ரெண்டாவது கண்டிஷன், டெய்லி நீங்க ஒரு 20 டன் அந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் போடுறீங்க. அப்ப மொத்தம் 30 நாள் போட்டிருப்பீங்க. 30 நாள்ல ஏதாவது ஒரு காரணத்தினால 3 நாட்கள் தொடர்ந்து நீங்க வந்து 20 டன் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கண்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னா மீண்டும் உங்களுடைய ஐடி எலிமினேட் ஆயிரும். இப்ப நல்லா கண்ணை கதை திறந்து வச்சு கேட்டுங்க. நீங்க OSTron P2P ஜாயின் பண்ண பிறகு டெய்லி 20 ட்ரான் கண்ட்ரிபியூட் பண்ண பிறகு 30 நாளுக்குள்ள உங்களால 3 பேரை ரெஃபர் பண்ண முடியல அப்படின்னா உங்க ஐடி காணாம போயிரும். அந்த கண்டிஷன்ல வெரி நெக்ஸ்ட் டே ராஜா என்ன பண்ணுவான்னா
அந்த 160 ட்ரான் போட்டீங்க இல்லையா, ஜாயின் பண்றது எவ்வளவு போட்டோம்? 140 ட்ரான். இந்த 30 நாள் எவ்வளவு போட்டோம்? 20 ட்ரான். அந்த 140 பிளஸ் 30 × 20 600, மொத்தம் 740 ட்ரானுக்கு பதிலாக 1000 ட்ரானாக உங்க அக்கௌண்ட்டுக்கு வித் ரெஸ்பெக்ட் அனுப்பி விடுவேன். அப்ப என்ன பண்ணலாம்? திரும்ப ஒரு ட்ரை பண்ணலாம். அடுத்த மாசம் சக்சஸ் ஆயிட்டீங்கன்னா ஓகே. அதர்வைஸ் எகைன் 1320 ரூபாய்க்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா 2000 அனுப்பி விடுவேன். 2வது மாசமும் உங்களால சக்சஸ் ஆக முடியலனா எகைன் 3வது மாசம் ஜாயின் பண்ணுங்க. எகைன் வந்து உங்களால பாஸ் பண்ண முடியலனா எகைன் 1000 உங்களை அனுப்பிடுவேன். இந்த மாதிரி 12 மாசம் ட்ரை பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு மாசம் ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க லைஃப் டைம் ப்ராஜெக்ட் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 50 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா போகும்போது மேல ஒரு 5 கோடி வீட்டுல கொடுத்துட்டு ஒரு டெய்லி ஒரு 25 lakhs கொடுத்துட்டு நம்ம வந்து சந்தோஷமா அந்த பூமி விட்டு நம்ம போக முடியும். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்போ இந்த 2 கண்டிஷன்லால நீங்க மாசம் 3 பேரை கொண்டு வரீங்க, 2வது மாசம் 2வது லெவல் 9 பேர் வராங்க, 3வது மாசம் அதே சார் அந்த சார்ட் போடலாம். 3வது மாசம் உங்களுக்கு 27 பேர் வராங்க, 4வது மாசம் 81 பேர் வராங்க. இந்த வகையில 12வது மாதம் உங்களோட டீமோட சைஸ் என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 லட்சம் பிளஸ், அதாவது 7,97,160 பேர் வந்திருப்பாங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரவுண்ட் ஃபிகரா 8 லட்சம் எடுத்துக்கலாம். இந்த 8 லட்சம் பேரும் ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்தவங்க உங்களுக்கு ஒரு 8 ட்ரான் கொடுத்துருப்பாங்க. 8 விதமா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 12ல 30, அதுக்கு 11ல 20, 10ல வந்து பாத்தீங்கன்னா 16 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்தும் போது 12வது மாதம் உங்க கையில கிடைச்சிருக்கிற அமௌண்ட் வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2 கோடியே சம்திங் ட்ரான் கிடைச்சிருக்கும். அந்த 2 கோடியே சம்திங் ட்ரானோட வேல்யூ அன்னைக்கு எவ்வளவு இருக்கும்னா எபோவ் 5 crore இருக்கும். ஓகே, அடுத்தது இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ட்ரான் கொடுப்பாங்க? 20 ட்ரான் கொடுப்பாங்க. இந்த 20 ட்ரான் அப்ப 8 லட்சம் பேர் உங்க டீம்ல இருக்காங்க. ஒரு வருஷம் கழிச்சு ஒவ்வொருத்தரும் 1.5 ட்ரான் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா 8 லட்சம் × 1.5 12 lakhs ட்ரான் உங்களுக்கு கிடைக்கும் டெய்லி. அந்த 12 lakhs ட்ரான் × 2 rupees plus அப்படின்னு சொன்னா எவ்ரிடே 25 lakhs கிடைக்கும். அப்போ ஒரு ஐடியா எடுத்து ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் முடியும் போது 5 crore நெட் இன்கம், எவ்ரி டெய்லி இன்கம் 25 lakhs. அதுவே 1+3 எடுத்து வேலை பார்த்தீங்கன்னா 12வது மாசம் உங்களுடைய நெட் இன்கம் 20 crores, டெய்லி இன்கம் 1 crore. இதான் சிஸ்டம். இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். 100% இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். வெயிட் அண்ட் see. சரிங்களா? இதை எளிமையான முறையில் அடைவதற்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆஃபர் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஆகஸ்ட் சார் 2வது வீடியோ வந்துருச்சுங்களா இல்ல முன்ன அனுப்புனது மட்டும் தான் இருக்கா? முன்னாடி அனுப்புனது இருக்கு. அதை வேணா நம்ம மேல உள்ளதை மட்டும் எடுத்துட்டு போடலாம் சார். நோ அது எப்படி சார் எடுக்க முடியும் வீடியோவே? இல்ல ஓகே பண்ணிடலாம் சார், நோ ப்ராப்ளம் சார். அப்படின்னா அதை சொல்லிக்கலாம். இப்ப 2வது வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே செகண்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, ஓரளவு பரவாயில்ல. இப்ப அந்த வீடியோ ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடியா இருக்கு சார், போடலாம் சார். சரி மக்களே, உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஆஃபர் வருது. இந்த ஆஃபரை உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை பாருங்க. பார்த்த பிறகு இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சொல்றேன். ஆனா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் அட்வான்ஸாவே சொல்லிடுறேன். அதை சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தா தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் வீடியோக்கு அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லலாமா இல்ல முன்னவே சொல்லிடலாமா? இல்ல சார், போன விட்டு முடிச்ச பிறகு சொல்லலாம் சார். பெஸ்ட். வெரி குட் சார், ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே சார். சார் இதை இன்னொரு தடவை போட்டா பரவாயில்லைங்க சார். ஓகே. ஓகே சார். ரைட் சார். இப்போ ஓரளவுக்கு மக்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வண்டி வந்து 4 வகையான வண்டி உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்றேன். ஒன்னு ஹோண்டாய். எந்த மாடலுங்கிறது பின்னாடி சொல்லுவோம். மாடல் என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் கால்குலேஷன்லாம் இருக்கு.
ஹூண்டாயோட நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வண்டி தான் ஆஃபர் பண்ணுவோம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த ரெனால்ட்னு ஒரு கம்பெனி வந்திருக்கு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, அந்த ரெனால்ட் கம்பெனியோட ஒரு வண்டி. மூணாவது, டொயாட்டா அதோட ஒரு வண்டி. நாலாவது, டாட்டால சூப்பர் டூப்பரா, அதாவது அல்ட்ராஜ், என்ன சார் பேர் இது, அல்ட்ராஜா, அல்ட்ரான், ஒன்னு வந்து புதுசா சூப்பர் டூப்பரா ஒன்று வந்திருக்கு, ரொம்ப சூப்பர் டூப்பரா, அந்த வண்டி ஆஃபர் பண்ணுவோம். இந்த 4 வண்டி உங்களுக்கு வந்து ஃபுல் பெய்டு. இந்த 4 வண்டிக்கான ஃபுல் பெய்டு உங்களுக்கு கிடைக்கும். 1 ரூபா கூட நீங்க கட்டணுங்கிற அவசியம் இல்லை. சரி, இந்த 4 வண்டி நீங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து இங்க இருந்து டிடிஎஸ் பிடிச்சிட்டு பணத்தை அனுப்புவேன். டிடிஎஸ் பிடிச்சிட்டு உங்களுக்கு பணத்தை அனுப்புவேன். நீங்க என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டை நான் சொல்ற டீலருக்கு அனுப்பணும். நீங்க என்ன பண்ணணும், சொல்ற டீலருக்கு அந்த அமௌண்ட் அனுப்பணும். அந்த டீலர்கிட்ட அமௌண்ட் அனுப்புறதோட எனக்கு அந்த டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக நீங்க என்னென்ன எனக்கு கொடுக்கணும், உங்களுடைய ஆதார் கார்டு கொடுக்கணும், உங்களுடைய பேன் கார்டு கொடுக்கணும், உங்களுடைய இந்த ரேஷன் கார்டு கொடுக்கணும், அவன் என்ன டாக்குமெண்ட் கேட்கறானோ அதை கொடுக்கணும். இதை கொடுத்து ஒரு 1 வீக்குள்ள உங்களுக்கு வந்து வண்டி ரெடி ஆயிரும். ரெடியான பிறகு உங்களுக்கு டெலிவரி எங்க கிடைக்கும்னா சேலத்துல கிடைக்கும். சரிங்களா? சேலம் வர்றதுக்கு நீங்க ஃபிளைட்ல வரணும்னாலும் வரலாம். சேலத்துக்கு ஒரு ஃபிளைட் இருக்கு. அப் டவுன் வந்து கம்பெனியோட செலவு. இந்தியாவில இருந்து யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்குமே ஃபிளைட் எக்ஸ்பென்ஸ் அப் டவுன் கம்பெனியோட செலவு. இல்லை நான் டிராவல்ஸில் வரனாலும் அது கம்பெனியோட செலவு. இல்லை நான் ட்ரெயினில் வரனாலும் அது கம்பெனியோட செலவு. ஸோ வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ரெயிட், ஒருவேளை நீங்கள் பெங்களூர் வந்துடுறீங்க, மதுரையிலேருந்து பெங்களூர் வந்துடுறீங்கன்னு வைங்களேன், எல்லாம் மதுரையிலேருந்து ஃப்ளைட் இருக்கு, பெங்களூர் வந்துடுறீங்கன்னா ஃப்ரம் டு பிக்கப் பாயிண்ட் என்ன பண்ணுறோம்னா, அதாவது ட்ராப் ஃப்ரம் யுவர் ஓன் டெஸ்டினேஷன் டு என்ன பண்ணுறோம், இங்கே கன்வீனியன்ட் டைம் இருந்தால் பெங்களூர் வச்சுக்கிறோம். அப்போ எல்லாரும் வந்து பெங்களூர்ல இறங்குறாங்க. பெங்களூர் வந்து இறங்கின உடனே ஒரு ஜெர்மன் வண்டி, அந்த சீட்ல வந்து ஒரு அந்த வண்டியில அந்த கார்ல வந்து ஒரு 12 பேர் உட்கார முடியும். அகஸ்ட் சார் துபாயில கூட்டி போய் அவங்கள கூட்டி போனாரு இல்லைங்களா, அந்த மாதிரி வண்டி ஏர்போர்ட்ல ரெடியா நிற்கும். ரெடியா நிற்கும் போது அங்க வந்து ஏர்போர்ட்ல மொத்தம் வந்து 10 வண்டிக்கு பிளான் பண்ணியிருக்கேன். 10 வண்டி ரெடியா நிற்கும். இந்த 10 வண்டி ரெடியா நிற்கும், என் வண்டியும் அங்க ரெடியா நிற்கும். நீங்க வந்துட்டு அந்த வண்டியில ஏறின உடனே உட்காந்து வார்ம் வெல்கம் கொடுத்து உங்களுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து அழகா அந்த வண்டியில உட்காந்து எல்லாரும் வந்து சேர்ற வரைக்கும் நம்ம வந்து அங்க என்ஜாய் பண்ணுவோம். அது எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் பிடிக்காதுன்னா, அதாவது ப்ரீபெய்டு ஃபுல் ஃப்ரீ, நீங்க எத்தனை பீர் வேணாலும் அடிக்கலாம், அது ஃப்ரீயா அந்த வண்டியில உட்கார வச்சு பெங்களூர் ரவுண்டு ஒரே ஒரு 2 அடி அடிக்குப்பேன். அது வடிச்ச பிறகு அவுட்டர்ல கொண்டு வந்து அழகான ஒரு ஹோட்டல்ல உங்களுக்கு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்வே ஏற்காடு, ஸ்ட்ரெயிட்வே ஏற்காட்டுல போயிட்டு நீங்க போய் இறங்கின உடனே ஏற்காடு போய் சேர்றதுக்குள்ள உங்க வண்டிக்கான டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். ரெண்டாவது, இறங்கி அங்க போன உடனே உங்க வண்டி அங்க ரெடியா நிற்கும். எல்லாருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு ரெடியா நிற்கும். நீங்க என்ன வண்டி சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த வண்டி போய் பார்த்துட்டு தான் நீங்க போய் செக்இன் பண்றீங்க. செக்இன் பண்ண பிறகு சாயங்காலம் ஃபர்ஸ்ட் கிளாஸான சூப்பர் டூப்பர் ஒரு கலா பார்ட்டி. அங்க ஃபுல்லா அங்க இன்னைக்கு கொடுக்குற சரக்கு எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் பிராண்டா தான் இருக்கும். இந்தியா பிராண்ட் எதுவுமே இருக்காது. ஒன்லி இன்டர்நேஷனல் பிராண்ட். Why? Because we are internationally going to become number 1. Globally we are going to become number 1. அப்போ ஒன்லி இன்டர்நேஷனல் சரக்கு மட்டும் தான் அங்க இருக்கும். அதை நீட்டா சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்றோம். அடுத்த நாள் காலையில 8 மணிக்கெல்லாம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட். இதுதான் நோட் பண்ணோம். அந்த 8 மணிக்கு ஒரு நிமிஷம் யார் லேட் ஆனாலும் அவங்களுக்கு 100% கார் கொடுக்கப்பட மாட்டாது. இட் இஸ் ஆர்மி ரூல். 100% ஆர்மி ரூல். அட்வான்ஸா சொல்றேன். எங்க நடிச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும், இனி பாத்திரலாம். நீங்க எப்படி ஜெயிக்க மாட்டீங்க நான் பாக்குறேன். சரிங்களா? ஓகே, ஆர்மி ரூல். அதை பார்த்துட்டு தான் எல்லாம் ப்ரோக்ராம் வரைங்க. ப்ரோக்ராம் வர எல்லாருமே பக்கா ஷூ இருக்கணும், பக்கா பெல்ட் போட்டிருக்கணும், பக்கா பிளைன் சட்டை போட்டிருக்கணும், பக்கா கோட் இருக்கணும், பக்கா டை கட்டிருக்கணும். இதுல ஒண்ணு இல்லைனாலும் உள்ள விட மாட்டேன். இதுவும் ஆர்மி ரூல். இதுவும் ஆர்மி ரூல். அங்க இருக்க விட மாட்டாங்க. அங்க வந்த உடனே சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து உங்களுக்கு அற்புதமா உங்க சொந்த காரோட டாக்குமெண்டேஷன் கீ எல்லாமே உங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். நீங்க கார் வாங்கிடுவீங்க. வாங்கின உடனே அங்க ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுத்து அங்க எகெயின் ஒரு ஆஃபர் டிக்ளேர் பண்ணுவேன்.
அந்த ஆஃபர் என்ன தெரியுங்களா? அதையும் இப்ப சொல்லிடுறேன். டாப் அண்ட் மாடல் ஃபுல் பெய்டு என்ஃபீல்டு புல்லட் 1000 அதை வந்து நான் ஆஃபர் பண்ணுவேன். அடுத்த ஆஃபருக்கு 1000 பேர்ல கூப்பிட முடியாது. ஸோ இதை சொல்லி என்ன பண்ணிடுவோம், இதை மதியானம் லஞ்சோட முடிச்சுக்கிடுவோம் ஏற்காட்டில். அங்க நீங்க லஞ்ச் முடிச்ச உடனே உங்களுக்கு கார் ரெடியா இருக்கும். ஒரு கார்ல 3 பேர் உட்காரணும். அங்க செக் அவுட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்வே ஏற்காட்டுல இருந்து இறங்கி வரோம். அப்படியே ஒரு ரவுண்டு ஏற்காட்டுல சின்ன சின்ன பிக்னிக் பாயிண்ட் மட்டும் அப்படி ஒரு விசிட்டிங் விட்டுட்டு கார்ல தான் உட்காரணும். இறங்கி வரதுலாம் டைம் இல்லை. அப்படி ஒரு ரவுண்டு விட்டுட்டு என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்வே சேலத்துல ரெடிசன் ப்ளூ, அதாவது 7 ஸ்டார் கேட்டகரி, 5 ஸ்டார் இல்லைங்க சார், 7 ஸ்டார். 7 ஸ்டார் கேட்டகரியில செக்இன் பண்ணுவீங்க. செக்இன் பண்ணிட்டு சாயங்காலம் அங்கேயே அழகான ஒரு ட்ரீட், ஒரு விவிஐபி ட்ரீட், சின்ன ட்ரீட் கிடையாது. அந்த ட்ரீட் அங்க ரெடிஷன்லாம் நடக்கும். நடந்துட்டு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. காலையில எகெயின் 8 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட். காலையில் 8 மணிக்கு ப்ரோக்ராம் போறதுக்கு முன்னாடி ஏற்காட்டில் நிறுத்தி வச்சிருந்த அந்த 100 காரும் சேலத்துக்கு வந்துடும். எங்க அந்த ரெடிசன் ப்ளூ ஹோட்டலுக்கு முன்னாடி வந்துடும். வந்த பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுவீங்க. ப்ரோக்ராம் அட்டன் பண்ண பிறகு அங்க டிடிஜிஎல் மார்க்கெட்டிங் இந்தியா பிரைவேட் லிமிடெடோட யூனிக்கான ப்ராடக்டான ஒரு பேக் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்கப்படும். அதை வாங்கிட்டு வெளியில வரும்போது உங்களுக்கு கார் ரெடியா இருக்கும். எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு ஒரு 12 மணிக்கு 11 மணிக்கு வெக்கேட் பண்ணிட்டு அப்படியே சேலத்துல நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து விசிட் பண்றீங்க. விசிட் பண்ண பிறகு யாரெல்லாம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவை சேர்ந்தவங்க இருக்கீங்களோ அவங்கெல்லாம் நீங்களே காரை ஓட்டிட்டு போய்க்கலாம். யாரெல்லாம் அதர் ஸ்டேட்ல இருக்கீங்களோ அடுத்த நாள் வண்டியை நான் வந்து புக் பண்ணி இங்க இருந்து இந்த கார் கேரேஜ் இருக்கு இல்லைங்களா, கார் கேரியர், அதுல புக் பண்ணி உங்களுக்கு டோர் டெலிவரி கொடுத்துருவேன். அந்த சார்ஜஸையும் நானா ஏத்துக்குவேன். ஸோ இதுதான். இதுக்கு என்னென்ன கண்டிஷன்? 1, ஃபர்ஸ்ட் 100 பேத்துக்கு மட்டும்தான் இந்த கார். 2, சாய்ஸ் இஸ் யுவர் சாய்ஸ், இந்த 4 பிராண்ட்ல என்ன எடுத்துக்கலாம். 3, இந்த காரோட ஆஃபர் இந்த ஒவ்வொரு நபரும் யாரெல்லாம் இது கார் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் ஒரு புது என்ட்ரி போட்டு தான் வரணும். அந்த புது என்ட்ரிங்கிறது இன்னைக்கு வந்து 12,000 சம்திங் போயிருச்சு. இந்த 12,000 எல்லாருமே எலிஜிபிள். 12,000 ஐடி நம்பர் 12,000 அண்ட் எபோ எந்த ஐடி நம்பரா இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஆஃபர் எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் 100 நபர்களுக்கு மட்டுமே இது கண்டிஷன். இந்த ஆஃபர் முடிகிற வரைக்கும் எவ்ரிடே அவங்க அந்த 20 ட்ரான் மெயின்டைன் பண்ணிருக்கணும். 20 ட்ரான் மெயின்டைன் பண்ணலன்னா தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் கார் அச்சீவ்மெண்ட். மொத்தம் 7 லெவல். 7 லெவல்ல 2187 ஆகஸ்ட் சார், 2187 பேர் வந்திருக்கணும். 2187 பேர் வந்திருக்கணும். அதுக்கு டைம் லிமிட்டே கிடையாது. எந்த ஒரு நிறுவனம் டைம் லிமிட் வைக்க மாட்டாங்கன்னு சொன்னா யாருக்கு கொடுக்கணுங்கிற அக்கறை இருக்கோ அவங்க மட்டும்தான் இதை செய்வாங்க. இன்னொரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஒரு 100 காருன்னு சொன்னா அதுக்கு எத்தனை கோடி ரூபா ஆகுங்கிறத நீங்க திங்க் பண்ணுங்க. அது 100% இட் இஸ் ஃப்ரம் ஒன்லி ராஜா அக்கௌண்ட். என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து என்னுடைய தமிழ் மக்களுக்காக, என்னுடைய தமிழ் நெஞ்சங்களுக்காக நான் கொடுக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் கேட்ட பிறகு அது அப்படி இருந்தா பரவாயில்ல, இது இப்படி இருந்தா பரவாயில்ல, அதை கூட்டினா பரவாயில்ல, இப்படி குறைச்சா பரவாயில்ல, அவங்க எல்லாம் தயவு செய்து இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம். இதை இப்படி கூட்டுங்க, அதை அப்படி குறைங்க, இதெல்லாம் நான் ரூம் போட்டு பிளான் பண்ணிட்டேன். இதை நான் சொன்ன கருத்துக்கு ஏற்று நடக்கிறவங்க மட்டும் எனக்கு வேணும். இதை நடக்காதவங்களாம் நீங்க எந்த ஒரு சஜஷன் சொல்லாதீங்க. உங்க சஜஷன்லாம் அந்த வந்து இறைவனே வந்து இன்னொரு தடவை சொன்னாலும் நான் எதையுமே மாத்திக்க மாட்டேன். நான் ரொம்ப டிசைடர், பக்கா டிசைடர். நான் செய்யற விஷயம் நல்லதா தான் இருக்கும், யாருக்கும் ஒரு பைசா லாஸ் இருக்காது. அதனால இதை அப்படியே ஆஸ் இட் இஸ் டூப்ளி பண்றது ரெடியா இருந்தா இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இல்லைன்னா தயவு செய்து நீங்க ஏற்கனவே இருக்கிற ஐடி மட்டும் பார்த்துக்கிட்டு வருமானத்தை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க. இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு சில நபர்கள், அதாவது எல்லா பாயிண்ட்ஸும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இதுல இது இப்படி இருந்தா பரவாயில்ல, அப்படி இருந்தா பரவாயில்ல, எந்த கேள்வியும் வரக்கூடாது. டெக்னிக்கலா எந்த கேள்வியும் வரக்கூடாது. ஒரே ஒரு கேள்வி வரணும், டவுட். சார் இது எத்தனை நாள் ஆச்சு பண்ணோம், என்ன கார் கொடுப்பீங்க, என்ன ஏது, இந்த மாதிரி பாசிட்டிவான கொஸ்டின்ஸ் பேசுறவங்க மட்டும்
ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மற்றபடி நெகட்டிவா எந்த வார்த்தை இருந்தாலும் அது சார் கிட்ட பேசுங்க. நான் நெகட்டிவான நபர்கள் கூட நான் பேசுறதுக்கு தயாரா இல்லை. அது சார் ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே சார், ரைட் சார். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணியிருக்காங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கார்வண்ணன் சார், கார் அவர் பேர்ல இருக்கிறனாலே அவரை கூப்பிட்டுருக்கோம். கார்வண்ணன் சார் பேசுங்க. சரி, இது யாரு பேசுறாங்களோ இல்லையோ ஒரே வார்த்தை எடுத்துட்டு நான் அடுத்த ப்ரோக்ராம் ரெடி ஆகணும். நீங்களும் ஒரே ஸ்டாண்ட் பேசணும். அதனால என்ன பண்ணுங்க, அன்பு நெஞ்சங்களே, இது யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ பார்ட்டிசிபேண்ட் அப்படிங்கிற பட்டன் அழுத்துங்க. உங்க பேர் வரும், அந்த பேரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அதாவது ஹேண்ட் ரைஸ் ஒரு பட்டன் வரும், அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இதில் நான் தெரிஞ்சுக்குவேன் நீங்க என் கூட டிராவல் பண்ணுறதுக்கு தயாரா இருக்கீங்களா இல்லையான்னு. ஃபர்ஸ்ட் நான் ஹேண்ட் ரைஸ் பண்றேன். நான் என்னுடைய இது லோயர் பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்ப எகைன் என்னோட பேர் ரெஃபரன்ஸ் பண்றேன், ரைஸ் ஹேண்ட் பண்றேன். இதை நான் 100% கொடுக்க ரெடியா இருக்கேன். அது எப்ப கொடுப்பேன்? அச்சீவ் பண்ண 100வது நபர் அச்சீவ் பண்ண அனதர் 10 days டெலிவரி, வித்தின் 10 days டெலிவரி. யாருக்கெல்லாம் அது பிடிச்சிருக்கு தயவு செய்து அன்பு நெஞ்சங்களே உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் மொத்தம் 424 பேர் இருக்கோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டோட ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த். இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த். யாருக்கெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியலையோ மீண்டும் ஒரு தடவை சொல்றேன், நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல கீழே பாருங்க, ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, உங்க பேர் வரும். உங்க பேரை கிளிக் பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் வரும். ஹேண்ட் ரைஸ் கிளிக் பண்ணுங்க, உங்களுடைய கவுண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சிடும். 235, 236, 241. பை சான்ஸ் இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி உங்களால ஜெயிக்க முடியலன்னா உங்க பணம் உங்க வீட்டுக்கு வந்துவிடும். ஒரு பைசா கூட லாஸ் என்பதே கிடையாது. என் கூட வந்து யாருமே ஒரு பைசா கூட இழக்கவே கூடாது. அது மட்டும் தான் என்னுடைய எய்ம். உங்களுடைய ரோட் டாக்ஸ்ல இருந்து இன்சூரன்ஸ் பாலிசியில இருந்து எல்லா விஷயங்களும், அதாவது ஆன் ரோடு நீங்க ஒரு பைசா கூட கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கையில ப்ரோக்ராமுக்கு வரும்போது 5 பைசா கூட கொண்டு வரக்கூடாது, வெறும் கையோட தான் வரணும். வந்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஃபுல் பெய்டு காரை ஓட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு போகணும். இப்போ மொத்தம் 266 பேர் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வாட் அபவுட் அனதர் பீப்புள்? ஓகே. அதே நேரத்துல உங்ககிட்ட மீண்டும் ஒரு வேண்டுகோள். நாளைக்கு ஜூம் மீட்டிங் கரெக்டா 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 7 மணிக்கு அட் எனி காஸ்ட் எனக்கு 1000 பேர் வேணும். 1000 பேர் நாளைக்கு வரலன்னா நான் எப்போ வருவேன் எப்போ வரமாட்டேங்கிறது அப்பப்பதான் நான் சொல்லுவேன். இட்ஸ் வெரி கிளியர் டிசிஷன். எனக்கு இப்போ 400 பேர் இருக்கீங்க. 400 பேர் 2 பேரை கொண்டு வந்தா 800 பேர், 3 பேரை கொண்டு வந்தா 1200 பேர். எனக்கு நாளைக்கு 7 மணிக்கு 1000 பீப்புள் இங்க ரெடியா இருந்தா மட்டும் I will attend the meeting, or otherwise I will not attend. என்னைக்கு 1000 வருதோ அன்னைக்கு you can call me. That's my final decision. Wish you all the best. சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ சார். நண்பர்களே, உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப